என்னப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர, சங்கரா சம்போ மகாதேவா, சர்வலோக சரண்யா என்னப்பா. பன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாச்சலம் மகாதேவ மகாலிங்க மத்யா சுனேசே என்னப்பா பரமேஸ்வரா. இன்றைக்கி நான் சொல்ல போகிறதும் ஒரு சிவன் கோவில் தான். இந்த கோவிலில் குபேரனோட குழந்தைகள் வழிபட்ட ஸ்தலம் இது. இங்கே இருக்கிற பகவான் பேர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம். இந்த கோவில் 1200 வருஷங்கள் பழமையான ஸ்தலம் இது. நன்னிமங்கலம்னு பேர் இந்த ஊருக்கு பேர். இது திருச்சி டிஸ்ட்ரிக்டில் லால்குடியில் பக்கத்திலேயே தான் இருக்குது. அப்படிங்கிற நன்னிமங்கலங்கிற கிராமத்தில் இருக்குது. இறைவன் பேர் சுந்தரேஸ்வரர், இறைவி மீனாட்சி சுந்தரேஸ்வரர். பொன் வில்வசாரத்தின் ரகசியத்தையும் மகிமையும் உணர்ந்து வழிபட்ட ஸ்தலம் இது. சுற்றிலும் தோப்பு வயல்வெளிகள் உள்ள சுழல்ல ரொம்ப அமைதியான கோவில் இது. அமைதியாக இருக்கும் அங்கே. இந்த ஸ்தல இறைவன் திருமேனி பூரா மரகதத்தால் ஆயிருக்கு. இறைவன் சுந்தரேஸ்வரர் லிங்க திருமேனியில் 5 அடி உயரத்தில் கரும்பச்சை நிறத்தில் மரகத மேனியரா ஈசன் வீட்டில் இருப்பது கண்கொள்ளா காட்சி. இந்த ஸ்தல லிங்கம் மரகத லிங்கம்னே எல்லாரும் சொல்கிறா. அர்ச்சகர் தீபாரதனை காட்டுற போது அந்த தீப ஒளி இருக்கே அப்பா பகவானோட மேனியில் பட்டு பல அப்படியே ஜொலிக்கும். அந்த அழகை கண்டு நம்ம மனசு வியந்து பக்தி பரவசப்படும். அந்த கருப்பச்சை மரகத மேனியால் ஆன மரகத லிங்கத்தின் முன்னாடி நின்றுண்டு நாம் தரிசனம் செய்கிற போது மெல்லிய அதிர்வலைகள் நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுறத நம்மளால் நிச்சயம் உணர முடியும். இது 100% உண்மை. இடதுபுறம் இறைவி மீனாட்சி முன்கை அபயமுத்திரை காட்டிண்டு மறுகையில் மலர் கொண்டு காலில் வெட்டி போட்டுண்டு அவர் நிற்கிற கோலம் இருக்கே அடாடா புன்னகை தவிர பார்ப்பவர்களை அனைவரையும் அன்னை மீனாட்சி நம்மகிட்ட பேசுகிறா போலவே இருக்கும். இப்போ ஸ்தல வரலாறு. பொன்னால் ஆகிய 3 வில்வங்களை உடைய பொன் வில்வசாரம் எந்த தேவலோகத்திலும் கிடைக்காத அருமை உடையது இது. ஒரு சுயம்பு லிங்கத்தின் மீது அதை வச்சு ஓம் நம சிவாயா அப்படின்னு ஒரு தரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி வழிபட்டால் உடனே அது பன்மடங்காக பெருகி பிரகாசித்து நிறைந்த செல்வத்தை தரும். யோக தவ ஜப சக்திகளை பெற்றிருப்பவர்களை தவிர இந்த பொன் வில்வசாரம் எவர் கண்ணுக்கும் தெரியாது. எவர் கைகளில் நிலைச்சிருக்காது. யாருக்கிட்டையும் நிலைச்சும் இருக்காது. நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியவும் தெரியாது. இவ்வளவு மகிமையுடைய பொன் வில்வசாரத்தை சிவன் குபேரனுக்கு கொடுத்தார். குபேரன் என்ன பண்ணினார்? தன்னோட குமாரர்களான மணிக்ரீவன் நலகூபன் அவா 2 பேர்த்தையும் கொடுத்து நீங்கள் 2 பேரும் பூலோகம் போய் சுயம்புலிங்கம் எங்கெங்கே இருக்கோ அங்கங்கெல்லாம் இந்த வில்வசாரத்தை வச்சு பூஜை பண்ணி இதோட மகிமையெல்லாம் தெரிஞ்சுட்டு வர சொல்லி கட்டளை போட்டார். இவா 2 பேருமே லிங்க பூஜையில் ரொம்ப சிறப்பு பெற்றவா. அதுவும் இல்லாமல் 2 பேரும் சிவபக்தா. அவள் கண்ணில் இந்த பொன் வில்வசாரம் நன்னாவே தெரிஞ்சுது. அவள் கையிலேயே நிலைச்சி நின்றுது. அது அவர் அப்பா கொடுத்த உடனே இதை பார்த்த குபேரனுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 குழந்தைகளும் புறப்பட்டா நேராக பூலோகம் வந்தாச்சு. பொன் வில்வசாரம் எந்த சிவாலயங்களில் பல மடங்கு ஒளி வீசும் அப்படின்னு தெரிஞ்சுக்க பூலோகம் பூரா உள்ள சுயம்பு மூர்த்திகளின் மீது வச்சு வழிபட இந்த பொன் வில்வசாரம் பல இடத்துல பசுமையாக சாதாரண வில்வதளமாக காட்சியளிக்கிறது. சில இடத்துல ஒன்றுமே தெரியல, வில்வதளமே தெரியல. இவா 100 வருஷம் தல யாத்திரை பண்ணிட்டா. பல 100 வருஷம், வெறும் 100 வருஷம் இல்லை, பல 100 வருஷம் ஸ்தல யாத்திரை பண்ணிட்டா. பல 100 சுயம்புலிங்களை தரிசனம் பண்ணிட்டா. ஆனால் பிரயோஜனமே இல்லை. எங்கேயுமே அவளுக்கு கண்டுபிடிக்க முடியல. அப்புறமா கடைசியாக திருவண்ணாமலைக்கு வந்துட்டா. அங்கே பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வந்தால் அந்த பொன் வில்வசாரத்தை அண்ணாமலையார் பாதத்தில் வச்சு
வழிபட்டு ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டா. அதோட மகிமையும் தெய்வ ரகசியத்தையும் எங்களுக்கு உணர்த்துமாறு வேண்டிட்டுட்டா. அண்ணாமலையான்ட்டக்க அண்ணாமலையார்கிட்டக்க வில்வதெல்லாம் சுவரணமா பிரகாசித்துது. ஆனா அவ 2 பேரையும் நீங்க 2 பேரும் சென்னி வளநாடு போங்கோ அப்படின்னு அசிரியா வழிகாட்டினார். எங்க இருக்குங்கிற வழியும் அவரையே காட்டிட்டார். உடனே 2 பேரும் தென் திசையை நோக்கி பயணமானா. சோழ நாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டா. சோழ நாட்டில் திருத்துவத்துறை அப்படின்னு பேர் பெற்ற, இன்னைக்கு அதோட பேர் லால்குடி சப்தரிஷீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்துட்டா. ஆலயத்துக்கு வந்து அங்க சிவகங்கை தீர்த்தத்தில் மூழ்கி நீராடுறா. அவ நீராடி எழுந்திருந்தாக்க அவ குளிச்சது லால்குடியில. ஆனா அவ குளிச்சு எழுந்திருக்கிறா, அவ வேற ஒரு கோவில்ல இருக்கா. அவருக்கு ஒரே ஆச்சரியம் தாங்க முடியல. நம்ம ஒரு கோவில்ல குளிச்சோம், என்னடா அது இன்னொரு கோவில்ல வந்து நம்ம இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அவ 2 கையிலேயே அவ கையில இருந்த அந்த வில்வ சாரம் காணோம், மறைஞ்சு போயிடுத்து எங்கேயோ. 2 பேருக்கும் பதறி போயிட்டா. 2 பேரும் எழுந்திருந்து நேராக அந்த ஒன்று கோவிலுக்குள்ளே போனால் அங்கே கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்குள்ளே போட்டு நேராக கருவறைக்கு போயிட்டா. அவன் 2 பேருக்கும் அதிசயத்தை பார்த்தாங்க. கரும் பச்சை வண்ண மரகதமாய் ஜொலிச்சுண்டு சுயம்புலிங்க திருமேனியில தாங்கள் கொண்டு வந்த பொன் வில்வ மாலை பொங்கி பொங்கி பல மடங்கா பெருகி இருக்கு. அப்படியே ஒளி வீசுறது. 2 பேரும் மெய் சிலிர்த்து ஓம் நம சிவாயா அப்படிங்கிற 2 பேரும் சொல்ல அங்கே அர்ச்சனை பண்ணி அது மேலும் மேலும் பெருகி பெருகி பன்மடங்கு ஒளி வீச தொடங்கிட்டு அவ 2 பேருக்கும் மனம் நிறைஞ்சுது. மனம் நிறைய பொறிப்போடு 2 பேரும் தேவலோகம் போய் சேர்ந்தா. தன்னோட குழந்தைகள் பொன் வில்வ மாலையின் மகிமையையும் வேத ரகசியத்தையும் உணர்ந்ததை தெரிஞ்சிட்ட குபேரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு தனக்கு கிடைக்காத பாக்கியம் தன் குழந்தைகளுக்கு கிடைச்சதை எண்ணி அவ்வளவு சந்தோஷப்பட்டார். அவரும் சோழ வளநாட்டுக்கு வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபட்டு பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஆலயம் வந்து வழிபடுவோருக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கணும்ட்டு அவரும் வேண்டிட்டு போனார். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு பௌர்ணமியும் ரொம்ப விசேஷம். அங்கே பௌர்ணமி என்று தலவிருஷமான பொன் வில்வ மரத்திற்கு அரைச்ச சந்தனம் மஞ்சள் குங்குமம் சாத்தி அடிப்பிரதட்சணம் செய்து இறைவன் இறைவியை வழிபடுவோருக்கு லக்ஷ்மியும் குபேரனும் அப்படியே கடாட்சம் பண்ற அத்தனை பேருக்கும். பிரம்மாவுக்கு அப்போ வந்து 5 தலை இருந்தது. இங்க வந்து தனது 5 முகங்களால சிவனை வழிபட்டார். சிவன் தன்னோட 5 முகங்களான சத்யோஜாதம், அகோரம், வாமனம், ஈசானாம், தத்புருஷம் ஆகிய முகத்துடன் பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்து அவரை மோட்சத்துக்கு அனுப்பியதா சொல்றார். பிரம்மா தன் 5 தலைகளாலேயே இங்க நமஸ்காரம் பண்ணினதுனால இந்த ஸ்தலத்துக்கு பேரு சென்னி சிவம், இப்பொழுது சென்னிவாய்க்கால் கோவில் அப்படின்னு பேரு கிடைச்சிருக்கு. இந்த திருத்தலம் சொல்லிட்டு முன்னாடி நான் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல லால்குடி பக்கத்தில் இருக்கு. லால்குடியிலேருந்து ஆட்டோலியும் போகலாம், திருச்சியிலேருந்து ஆட்டோலியும் போகலாம். ஒவ்வொருத்தரும் பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோவிலுக்கு போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்தாக்க அவ்வளோ ஒரு விசேஷம்.